Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. ஏமா என்னமா நகல் பண்ணிட்டு இருக்கியா? சொல்ல வேண்டியது சீக்கிரமா சொல்லுமா. சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க பார்க்க வேண்டியதுதான் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதா இல்ல கிழிச்சு போடுறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சார். வாசு என்ன உண்மையிலேயே கொலை பண்ண வந்தா? வந்தவன கத்திய வச்சு குத்தி கொலை பண்ண வந்தான்னு கதைய மாத்தி கைதி ஆக்கிட்டோம். அவன் சும்மாதான் கத்திக்கிட்டு இருந்தான். அவன் கையில கத்திய தூக்கி போட்டது என் அருமை மகன். சரியான நேரத்துல போலீஸ வர வச்சு அவன் கத்தியோட நிக்கிறப்ப புடிச்சு கொடுத்தவன் என் அருமை மகன். இப்ப புரியுதா எங்க பலம் என்னன்னு? இல்லாத ஒன்ன ஜோடிச்சு அவனை எப்படி உள்ள தூக்கி வச்சோன்னு பாத்தீங்கல்ல? இப்ப போலீஸும் எங்களுக்கு சாதகம் தான். நீ அங்க போனா நியாயம் பேசாது. நான் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்த பணம் தான் பேசும். இப்ப புரியுதா நாங்க யாரு? நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் என்ன செய்யும்னு. இவரு எப்படி குத்துனாரா? இப்படியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீடியோ நல்லா பாத்தீங்களா? இப்ப என்ன இந்த கேஸ் எடுக்க போறீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு மீடியா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை நான் வெளியே விட்டேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல மாட்ட போறது நீங்க தான் சார். இப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க சார். என் கிளையண்ட் குற்றவாளி மாதிரி பேசுறீங்க. இப்ப தப்பு பண்ணது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுல. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் இப்ப கேஸ் ஃபைல் பண்ணட்டுமா? பண்ணட்டுமாவா? என்ன பண்ணுங்க மேடம். தப்பே பண்ணத என்ன உள்ள தூக்கி வச்ச இவங்கள உள்ள தூக்கி இப்ப வைங்க. ஏன் சார், நீங்க இவங்களுக்கு சாதகமா செயல்படுறீங்கன்னு சொன்னதுக்கு எம்எல்ஏ கோவப்பட்டீங்கல்ல? இதுக்கும் சேர்த்து கேஸ் போடவான்னு கேட்டீங்கல்ல? இப்போ உங்க முகத்தை தூக்கி எங்க வச்சுக்க போறீங்க? நியாயம் கிடைக்கும் நம்பிதானே சார் இங்க வராங்க. நீங்களே தப்பு பண்ணாதீங்க. சாரி சார். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாரி எல்லாம் கேட்காதீங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இனிமே நியாயமா நடந்துக்கங்க சார். முதல்ல போய் கேஸ் போட்ட இவங்களை தூக்கி உள்ள வைங்க. என்ன பயமா இருக்கா? அப்பா ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இந்த கோர்ட்ல கேஸ் போட்டீங்கல்ல அதை வாபஸ் வாங்கிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை மாதிரி சூழ்நிலையை வச்சு இப்படி சீப்பா பிளாக்மெயிலாம் நாங்க பண்ண மாட்டோம். உங்களால முடிஞ்சா நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. ஏங்க இவங்களை விட சொல்றீங்களா? தூக்கி உள்ள வைக்கணுங்க. ஆமா வினோதினி, போய் கேஸ் போட்டவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன ஷைலு இவங்க இப்படி சொல்றாங்க? இப்ப நான் என்ன பண்றது? நான் கேஸ் போட்டு உள்ள வைக்க சொல்லவா? நான் உனக்கு தகுதி இல்லாதவளா? சாதாரண தையக்காரியா?
இந்த தகுதியே இல்லாத சாதாரண தையல்காரி தான் உன்னை மன்னிச்சு விடுறேன். பொழைச்சுப்போ. இனிமே இப்படி கிரிமினலா யோசிக்காதீங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? விடுங்க, பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். நமக்கு இருக்கிற பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு பாப்போம். இவங்க சொல்றதுனால தப்பிச்சீங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, கிளம்புங்க. என்ன போறப்ப சவால் விட போறியா? நீ என்னதான் சவால் விட்டாலும் ஜெயிக்க போறது நியாயமும் உண்மையும் தான். கிளம்பி போற வழிய பாரு. சாரிமா, உடனே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன்.